இந்த எஸ்ஐபி பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? எங்கள் கூட வேலை பார்க்குறவங்க வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை, எங்கள் வீட்டுக்கார்ட்ட வேணால் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி ஐடியா இருக்கா? தெரியுமா? யூடியூப்பில் எதுவும் பார்த்துருக்கீங்களா அதை பற்றி? நானும் வந்து அதிகமாக வந்து யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான் இருக்கேன், டெய்லி பார்க்குறேன். அதை பாருங்கள், ஒவ்வொருத்தவங்களும் எப்படி எப்படி பேசுகிறாங்கன்றத பாருங்கள். சரியா? ஒரு நிமிஷம். சரியா? ஒருத்தர் சொல்கிறாரு, பெஸ்ட்டு எஸ்ஐபி இன் ₹5,000 ஃபார் பெஸ்ட் ரிட்டர்ன். அடுத்தது ஒருத்தர் சொல்கிறாரு, பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இதை விட்டுருங்க. இவர் ஒருத்தர் 10 வருஷத்தில் ₹1 கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்றாரு. இதில் சிப் இன்வெஸ்ட்மெண்ட்டில். அடுத்து இந்த பொண்ணு ஃப்ரீடம் ஆப், அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, சிப்பில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியலையா, அது வந்து ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குது, நம்ம எப்படி பண்ணலாமா அப்படின்னு. அதில் அடுத்து பார்த்தோன்னா இங்கே வர 94 லட்சத்தில் 94 லட்சம் சிப், 2.13 கோடி. அவர் அதை ஏதோ ஒன்று சொல்கிறாரு. இப்படி வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் இப்போ வரும் சொல்ல எஸ்ஐபி பண்ணுறதை நிறுத்துங்க அப்படின்றாரு. எதனால்? இன்ஸ்டெட் ஆஃப் யூஸ் திஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு. அடுத்து திருப்பி மறுபடியும் பாருங்கள், 10 மடங்கு அதிகரிக்கும்ன்றார் சிப்பில் பணம் போட்டால். அடுத்து நம்ம ஆனந்த் சீனிவாசன் சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ஸா, இதில் எது சிறந்தது, எதில் போடுறது அப்படின்றத பற்றி அவர் பேசுகிறாரு. இப்படி ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. ஓகேவா? இப்போ இது சிப் ஃபார் பிகினர்ஸ். சரியா? ஓகே, இது எல்லாமே வந்து அவங்களுடைய கருத்து. ஓகே, இது வந்து அவங்களுடைய கருத்து, அவங்கவுங்க எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் இந்த எஸ்ஐபி வந்து உருவானது வந்து 1993 வருஷம் உருவாகிருக்குது. ஏதாவது டவுட் இருந்தால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். ஆனால் இது வந்து பிரபலமானது இப்போ சமீப காலத்தில் தான் பிரபலமாக இருக்குது. சமீப காலம்னா எப்போ மிஞ்சி போனால் அந்த கொரோனா டயத்துக்கு அங்கிட்டு தான் வந்து பிரபலமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், சமீபத்தில் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த டிமேட் அக்கௌண்ட், ஏன்னா அந்த பங்குச்சந்தை சம்மந்தமான எஸ்ஐபி சம்மந்தமானதுக்குள்ளே போகணும்னா டிமேட் அக்கௌண்ட் வேணும். அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க கடந்த காலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த டைப் சமீபத்தில் பார்த்தோன்னா எத்தனையோ மடங்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆயிருக்குது அப்படின்னாங்க. அப்போ இப்போ தான் வந்து இந்த யூடியூப்பை பார்த்தா வந்து அவங்க வந்து அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வந்து நாலேஜ் வந்து அந்த எஸ்ஐபி அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்தா இந்த யூடியூப்பை பார்த்தா வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்லேன்னா, நீ ஒரு வீடியோவை பார்த்துட்டு இன்னொரு வீடியோ பார்த்தாலே இந்த வீடியோவுக்கு அவர் பேசுகிறது பெஸ்ட்டாக தெரியுது, அடுத்தது போனால் அடுத்து இவர் பண்ணுறது பெஸ்ட்டாக தெரியுது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில வீடியோக்குள்ளே போனால் உள்ளே போனால் ஒருத்தர் சொல்கிறார் இந்த எஸ்ஐபியில் இப்படி பண்ணுன்றாரு, ஒருத்தர் இப்படி பண்ணுன்றாரு. இதெல்லாம் வந்து நம்ம யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியாது ஃபுல்லாக. இல்லை ஹோட்டலில் மீட்டிங் போடுறாங்க, இந்த எஸ்ஐபியை பற்றி, மியூச்சுவல் ஃபண்டை பற்றி, ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு போடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நாள் பார்த்தா நமக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் வந்து சீக்கிரம் வந்துடாது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறதுனா, இந்த ஃபைனான்ஸு அந்த ஃபீல்டில் இருந்தவங்களாக தான் இருக்குமே தவிர, நம்மளை மாதிரி வந்து ஒரு இன்ஜினியரிங் டிகிரி படித்தவங்களோ இல்லை ஒரு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களா இருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால் வந்து அவங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும். ஒருவேளை வந்து அவங்க மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு அவங்க வந்து நல்லா வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுத்துருக்கலாம். ஆனால் அந்த எஸ்ஐபின்றது வந்து இப்போ சமீபத்தில் தான் வந்திருக்கு. இப்போ அதெல்லாம் சொன்னோன்னா 5 வருஷம் போடுன்றாங்க, ஒரு சில ஆள் 25 வருஷம். அப்போ வந்து ரிட்டர்ன் எடுத்தவங்ககிட்ட நம்ம கேட்டால் தான் தெரியும், நமக்கு தெரிஞ்சவங்க. ஆனால் எடுத்தவங்க உண்மையாக சொல்லுவாங்களான்றதும் தெரியாது. ஏன்னா சப்போஸ் கம்மியாக வந்திருந்தால் கூட வந்து எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிருச்சு, அவ்வளோ கிடச்சிருச்சு. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இதில் இப்படி போட்டால் இங்கே போட்டால் அப்படின்றாங்க. கிடைத்ததுன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து யாரும் வந்து சொன்ன மாதிரி நான் வந்து இது பார்க்கல. அது வர வீடியோ எல்லாமே வந்து எப்படி இருக்குது, இதில் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி தான் சொல்கிறாங்களே தவிர யாருக்கு அந்த ப்ரூஃப் கிடையாது. இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த எம்எல்எம்மில் வந்து சொன்ன மாதிரி தான் ஏதாவது பார்த்தா இருக்குது, அதில் வேண்டாம் விட்டுருக்கேன். இதே இது வந்து பார்த்தோன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அது வந்து ஆரம்பித்தது, மியூச்சுவல் ஃபண்டு எப்பயோ ஆரம்பித்ததுன்ற வருஷம் தெரியல, சரியாக தெரியலை. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு பிரபலமானது வந்து இந்த எல்ஐசியில் வந்து
ஒரு விளம்பரப்படுத்துவாங்க. எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அது நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பேன். 2018 2019 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துக்கு மேலே தான் வந்துச்சு. அப்போ இதே மாதிரி ஏஜென்ட் வந்து அவங்களுக்கு ஏஜென்ட் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஏஜென்ட் வந்து கேன்வாஸ்லாம் பண்ணாங்க, எல்லாம் பேசியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வந்து அமௌண்ட் போட்டால் 5 வருஷம் கழிச்சு உனக்கு வந்து 5 லட்சம் வரும். மாதம் நீங்கள் வந்து மாதம் 5000 கட்டி வந்தால் 1 வருஷத்துக்கு கட்டினா போதும், 2 வருஷத்துக்கு கட்டினா கூட போதும். அதுக்கப்புறம் வந்து 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வந்து நல்லா வரும்ன்ற சொன்ன இதெல்லாம் இருக்காங்க. அப்புறம் கடைசியில் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா கட்டின அமௌண்ட்டோட ரொம்ப கம்மியாக போச்சு. அதுனே வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் அந்த ஏஜென்ட்டை போய் ஃபைட் பண்ணாங்க, சண்டை போட்டு. அந்த ஏஜென்ட் பிரச்சனை தாங்க முடியாமல் ஓடி போன ஏஜென்ட்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டு பற்றியோ இல்லை ஷேர் மார்க்கெட்டை பற்றியெல்லாம் ரொம்பலாம் தெரியாது. ஏதோ மேலோட்டமாக தெரியும், அவ்வளோதானே தவிர. ஏன்னா அதிலே வந்து அந்த சீனிவாசன் சார் பேசுவார், ஆனந்த் சீனிவாசன் சார். 10 ஷேர் வாங்கினீங்கன்னா 10 ஆனால் 9 ஃபெயிலர் ஆகும், 1 தான் வந்து சக்ஸஸ் ஆகும்வார். சப்போஸ் அந்த 1 சக்ஸஸ் ஆகலைன்னா போனது தான். அதனால் இதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம அந்த டாபிக் பக்கம் போகிறது சரியா. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் எல்ஐசி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் படுத்தும் போது, அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்கன்னுவாங்க, கீழே குறிப்புன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் என்ன சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, சொல்லி பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதில் என்ன இருக்குன்றது உங்கள் ஆளுக்கு கேட்காது, அவன் சொல்கிறதுக்கு புரியாது. இன்னொன்று பார்த்தோன்னா அதை படிக்கணும்னா கூட நம்ம படிக்க முடியாது. அது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு சின்ன லெட்டரில் இருக்கும். அதெல்லாம் படிச்சுட்டு நீ புரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போட முடியுமா? நீட்டர் எடுத்து கையெழுத்து போட்டு தான் போனாங்க எல்லாருமே. கடைசியில் வந்த பிறகு தான் தெரிஞ்சு பிரச்சனை எவ்வளோ பேர். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை எல்லாம் வந்து ஓஞ்சி இவ்வளோ பிரச்சனை ஆன பிறகு கரெக்டாக இப்போலாம் வாசிப்பாங்க பாரு. அதாவது சந்தை அபாயத்துக்கு உட்பட்டது, படிவத்தை கவனமாக படித்து கையெழுத்திடவும் சொல்கிறாங்க. இது மாதிரி தான். ஏன்னா அதுவும் வந்து இதுவும் அந்த எஸ்ஐபி அப்படின்றதும் பங்குச்சந்தைய, அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்டு பங்கு சந்தையை சார்ந்தது தான். ஏன்னா எஸ்ஐபியில் வந்து அந்த எடுக்கிற அந்த நம்ம போடுற பணத்தை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் 5000னா மாதம் 5000 போட்டுன்றாங்க. அந்த 5000 போட்டு அந்த டிமேட் அக்கௌண்ட்லேயே வந்து வச்சுருப்பாங்களா? ஏன்னா டிமேட் அக்கௌண்ட்டில் தான் நம்ம போடணும். நம்ம எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் போட முடியாது, பேங்க் ஆஃப் பரோடா அக்கௌண்ட்டில் போட முடியாது. அந்த 5000 அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டிமேட்லேயே அக்கௌண்ட்லேயே வச்சு 25 வருஷம் கழித்து இந்த ஒரு 2 கோடி 3 கோடியாக கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவாங்க. போட்டு சப்போஸ் அதில் வர்ற ரிட்டர்ன்ஸை தான் வந்து நமக்கு தருவாங்களே தவிர அவங்களா வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் போட்டதால வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கொடுக்க போகிறது கிடையாது. சப்போஸ் வந்து அது பங்குச்சந்தையில் வந்து சப்போஸ் நல்ல லாபம் கிடைக்காம போகுமான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பார்த்தது கிடையாது, அதை பற்றி நாலேஜும் கிடையாது. அதனால் வந்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இதை சொல்லு சரியா. ஏன்னா இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்ததை நானும் யாரையும் பார்த்தது கிடையாது. இப்போ அவங்க பேசுகிறத தான் நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் இப்படி போட்டா அப்படி போட்டா. ஒருத்தர் சொல்லுவார், நீயே பார்த்துருப்ப ஃப்ரீடம் ஆப்பில் பண்ணி வளர்த்து பல கோடி சம்பாதிக்கிறான் அப்படின்வார். ஒருத்தர் பேசுவார், அதெல்லாம் முடியுமா, நம்மளால் முடியுமா, பண்ணி வளர்க்க முடியுமா நம்மளால்? அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறது அவங்களுக்கு வேணால் யாருக்காவது சரியாக வரும், நமக்கெல்லாம் சரியாக வராது. அதனால் எஸ்ஐபின்றதை பற்றி ஏன்னா உள்பிரிவுன்னு சொல்லி நிறைய இருக்குது. ஒருத்தர் சொல்கிறார் இந்த மாதிரி போனால் இத்தனை கோடி சம்பாதிக்கலான்றார், ஒருத்தர் இந்த மாதிரி போனால் இத்தனை கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்றார். நீ எந்த பக்கம் போவ? இங்கிட்டு போனால் 5 கோடி, இங்கிட்டு போனால் 10 கோடின்றாங்க. அப்போ நம்ம யோசிப்போம், ஆகா இந்த பக்கம் போனால் 10 கோடி கிடைக்குதுன்னு. இப்போ ஒன்றுமே இல்லாமல் வரும் வராமல் போகுன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பார்த்தது கிடையாது, யாரையுமே பார்த்தது கிடையாது. எஸ்ஐபியில் வந்து லாபம் பார்த்தது யாரையும் ஒரு ஆளை கூட நான் பார்த்தது கிடையாது, எனக்கு தெரிஞ்சது கிடையாது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து போட்டு லாபம் பாடைஞ்ச மாதிரி நான் யாருக்கு காதில் கூட கேட்டது கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்காங்க அவ்வளோதான். ஏன்னா நம்ம கண்ணால் பார்த்து ஒரு ரிட்டர்ன் ஆகி ஒரு வீடு கட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ம நம்பி சரி ஓகே அவர் ஏதோ பண்ணியிருக்காருன்னு சொல்லி போடலாம். இல்லாமல் வந்து நம்ம எந்த இதில் யாரை நம்பி போட முடியும்னு சொல்லு, முடியாதுல்ல. அதுக்கு தான் சொல்ல வந்தேன் சரியா. அதனால் வந்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நீ எடுத்து சொல்லு, போய் நல்ல ஒரு எக்கனாமிக் ப்ரொஃபஷனலாக இருப்பார், அவர்கிட்ட வந்து இதை பற்றி கேட்டு நல்லா 4 தடவை 10 தடவை 20 தடவை பார்த்து அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லு. ஏன்னா இது வந்து ரொம்ப லாங்காக வந்து போகுமா. எடுத்ததுமே வந்து இப்போ போட்டு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அவங்க சொல்கிற மாதிரி 1 கோடி ரூபா 2 கோடி கிடைக்க மாட்டேறதெல்லாம் தெரியாது எனக்கு. ஏன்னா இது வந்து மியூச்சுவல் ஃபண்டு அந்த பங்கு சந்தை சார்ந்தது சரியா. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு லா காலேஜ்னுட்டு வெளியில் வர்ற லா ஸ்டூடெண்ட்
எடுத்ததுமே போய் கோர்ட்டில் போய் வாதாட முடியாது. அவர் ஒரு சீனியர் லாயர்கிட்ட ஜூனியராக இருந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்து அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் கொஞ்சம் யோசித்து பாரு. அவர் ஒரு முழுமையான ஒரு லாயர் ஆகணும்னா அதெல்லாம் எத்தனை வருஷம் ஆகும் சொல்லுமா? இம்மிடியட்டாலாம் ஆகாது, சான்ஸே கிடையாது. அது மாதிரி தான் இதுவும். அதனால் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு சீனியர் லாயர்கிட்ட போய் ஜூனியராக சேர்ற மாதிரி நல்ல ஒரு எக்கனாமிக் ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட சேர்ந்து நல்லபடியாக வந்து நாலேஜ், அதாவது பயிற்சி எடுத்து இது இப்படித்தான் செய்யணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லு. ஏதோ இந்த யூடியூப்பில் பேசுகிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம வந்து ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி மீட்டிங் போடுறாங்கன்னா அந்த மீட்டிங்கில் போய் ஒரு நாள் நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அட்டன் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்மளால் எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. இதை வந்து அந்த உன் ஃப்ரெண்டுகிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லு. ஓகே, சரி. ஓகே.